السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلا تظلموا فيهن أنفسكم، صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜிதபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அந்நாளின் அடிச்சுவற்றை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வருடத்திலும் அந்த முழு வருடத்தின் சில நேரங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அதே போன்று முழு வருடங்களில் சில வாரங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். இதே போன்று முழு வருடங்களில் சில மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக 4 மாதங்களை அல்லாஹ் தனது திருவசனத்திலே சிறப்பித்து சொல்லும் பொழுது, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அது எந்தெந்த மாதம்? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த மாதங்களை எல்லாம் கடந்து நாம் வந்து விட்டோம். 4வதாக ஒரு மாதத்தை அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறார் என்று சொன்னால் அது ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அடைய இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்தவுடன் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய அமல்கள் எப்படி இருந்தது? ரஜபுடைய பிறையை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ரஜப மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன? இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எதை நமக்கு சொல்லி காட்டுகிறான்? இந்த ரஜபுடைய மாதத்திலே என்ன அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி உண்டான விஷயங்களை இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தனது திருவசனத்திலே சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن أنفسكم. சிறப்புமிக்க கண்ணியமிக்க இந்த 4 மாதங்களில் நீங்கள் பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தனது திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்தினுடைய தஃசீர்ல இப்னு கஸீர்ல ஒரு விளக்கம் எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்கிறானோ அதை விட இரட்டிப்பாக இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் கொடுக்கிறான். மற்ற மாதங்களிலே மனிதன் தீமைகளை பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதற்கு என்ன தண்டனைகளை, என்ன தீமையை அல்லாஹ் எழுத வேண்டுமோ அதை விட 2 மடங்கு அதிகமாக இந்த ரஜபுடைய மாதத்திலே யார் பாவங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு எழுதப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதற்கு ஒரு ஆதாரமாக தஃசீர்களிலே எழுதுகிறார்கள், எப்படி பைத்துல் ஹராம் மக்காவிலே ஒருவர் அநியாயம் செய்ய நாடுவாரையானால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோவினை தரும் வேதனையை வைத்திருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமன் யுர்தி ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின், யார் அநியாயம் செய்வதை கொண்டு அத்துமீற நாடுகின்றார்களோ அவர்களுக்கு அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை நுத்யகுஹு, நாம் சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
இந்த ஆயத்தை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், எப்படி ஹரம் ஷரீஃபிலே ஒருவன் பாவம் செய்வானையானால் அல்லது அநியாயம் செய்வானையானால் அவனுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் சுருக்கி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மாதத்திலே யார் பாவமான காரியங்களை செய்வாரோ அவருக்கு இரட்டிப்பாக பாவங்கள் எழுதப்படும் என்று இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருவார். இந்த விளக்கம் இப்னு கஸீரில் பதிவு செய்யப்பட்டது. அப்ப ரஜபுடைய மாதத்தை நாம் நெருங்க இருக்கின்றோம், அதை அடைய நாம் இருக்கின்றோம். அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த மாதத்திலே எந்த சண்டை சச்சரவுகள் நாம் ஈடுபடக்கூடாது. எந்த அளவுக்கு நன்மைகளை அதிகமாக நாம் செய்வோமோ நமக்கு இரட்டிப்பாக நன்மைகள் எழுதப்படும். அதே போன்று எந்த அளவுக்கு தீமைகளிலே நாம் ஈடுபட்டிருப்போமோ அதே போன்று தீமைகளுக்கு 2 மடங்காக எழுதப்படும் என்பது இந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தை அடைந்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, அஹ்மது பஸ்ஸார் என்று சொல்லக்கூடிய 2 கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், இதா தகல ரஜப், ரஜவ மாதம் வந்துவிடுமையானால் கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலேயும் ஷஅபானிலும் எனக்கு நீ பரக்கத் செய்தருள்வாயாக, ரமலானை அடைவதற்குண்டான தௌஃபீக் எனக்கு நீ தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜவ மாத ஆரம்பத்திலிருந்து இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். எப்பொழுது ரஜபுடைய மாதம் துவங்கி விட்டதோ அந்த பிறை ஒன்றிலிருந்து ரமலானை நாம் அடையும் வரைக்கும் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிவாசலிலே தொழக்கூடிய ஆண்கள் பள்ளிவாசலிலே தொழ வேண்டும். தொழுது இந்த துஆவை கேட்க வேண்டும். ஜமாத்தோட தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் இமாம்கள் துஆ ஓத மாமுமீன்கள் ஆமீன் சொல்லுவாங்க. இப்ப தனியாக தொழுகிறாரு, ஜமாத்துக்கு வர முடியல, தனியா தொழுகும் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அவர் இந்த துஆவை கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடமையாகவே இது இருந்திருக்கிறது என்பதாகவும் ஹதீஸ் ஷரீஃபிலே காண கிடைக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இப்ப இந்த துஆக்களை பெண்களும் என்ன செய்யணும், வீடுகள்ல பரலான தொழுகையை தொழுதுட்டு அவர்கள் என்ன செய்யணும், துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். அப்ப ரஜபுடைய மாதம் பிறந்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த துஆவை கண்டிப்பாக நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று முஹத்திஸீன்கள் ரஜபுடைய மாதத்திற்கு கிட்டத்தட்ட 18 பெயர்களை இந்த மாதத்துக்கு சொல்றாங்க. இந்த மாதத்துக்கு மொத்தம் 18 பெயர்கள் இருக்கு. அந்த பெயரை மட்டும் நான் சொல்றேன். அதனுடைய விளக்கம் சொன்னோம்னா அதுக்கு நமக்கு நேரம் போயிருக்கு. முதலாவது அந்த ரஜப் என்று சொல்லக்கூடிய அந்த ரஜபுடைய மாதம், 2வது அல் அசம், 3வது அல் அசப், 4வது ரஜ்ம், 5வது அஷ்ஹருல் ஹராம், 6வது அல் ஹரம், 7வது அல் முகீம், 8வது முஅல்லா, 9வது அல் ஃபர்து, 10வது மன்சருல் அஸ்னா, 11வது முஃபஸ்ஸலுல் ஆல், 12வது மன்சிலுல் அஸ்னா, 13வது ஷஹருல் அதீரா, 14வது அல் மபுரி, 15வது அல் முஅஷ்அஷ், 16வது ஷஹருல்லா, 17வது ரஜபன் லி தர்கில் கிதாலி. ரஜபன் அதுக்கு பேர். ஏன் சொன்னா அது காரணம் சொல்லும் பொழுது அந்த ரஜபுடைய மாதத்தில் யாரும் போர் செய்ய மாட்டாங்க, போர் தடை செய்யப்பட்ட மாதம் அது. அடுத்து 18வது அதே ரஜபுன்னு பேரு. காரணம் என்னன்னு சொன்னா ரவாஜி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததின் காரணமாக இதற்கு ரஜபு, அதாவது தடுக்கப்பட்டது. எந்த விதமான கெட்ட காரியங்களோ, போர் செய்வது, சண்டையிடுறது, இது போன்ற காரியங்களே செய்யக்கூடாது. எனவே அதற்கு ரஜப் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது என்று முஹத்திஸீன்கள் என்ன செய்யறாங்க, 18 வகையான பெயர்களை இந்த ரஜ மாசத்துக்கு சொல்றாங்க. அதுல குறிப்பாக 16வது பெயராக வந்ததுன்னா ஷஹருல்லாஹ். இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் தைலமி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரஜபு என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம்.
ஷஅபான் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதம் ஷஹ்ரி என்னுடைய மாதம், ரமலான் அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் ஷஹ்ரு உம்மதி என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்று சொல்லிட்டு என்று ஸல்லல்லாஹு சொன்ன உடனே பெருமான ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மா மஅனா கவுலுக ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லுகின்றீர்களே அதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள், அதனுடைய விளக்கம் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலி அன்னஹு மக்சூஸும் பில் மக்ஃபிரத்தி ஃபீ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஜபுடைய மாதத்தில் என்ன செய்யறான்? எல்லா விதமான பாவங்களையும் குறிப்பாக மன்னிக்கின்றான். எனவேதான் அது ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அதிலும் இந்த ரஜபுடைய மாதத்துல நிறைய பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு, நிறைய நிகழ்வுகள் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுல ஒரு 3 சம்பவத்தை நம்ம பார்ப்போம். அதில் முதலாவது பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தது. பைத்துல் முகத்தஸை நம்ம பார்க்குறோமா இல்லையா? நிறைய சண்டைகள் போர்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்ப பைத்துல் முகத்தஸை அது பற்றி உண்டான ஒரு விளக்கம் நமக்கு தேவை. காபத்துல்லாஹ் கிட்ட நம்ம என்ன செய்வோம்? நிறைய சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்றாங்க, டூரிஸ்ட் மாதிரி உம்ராக்கு போயிட்டு வர்றாங்க. வந்தவொன்னே அவங்களை கேட்டால் அவங்க நிறையா சொல்லுவாங்க. ஆனால் பைத்துல் முகத்தஸுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அது ஒரு சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு டூர் மாதிரி போட்டு எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வர்றாங்க. ஒரு டூர் மாதிரி, அது ஒரு மாதம் டூர், 2 மாதம் அப்படின்னு போட்டு என்ன செய்கிறாங்க, எல்லா நாடுகளுக்கும் எந்தெந்த நாடுகளில் சஹாபாக்கள் அடங்கியிருக்காங்க நம்ம ஜியாரத்தை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, போயிட்டு வர்றாங்க. அல்ல நமக்கு தௌபி செய்வானா. இப்போ பைத்துல் முகத்தஸ் அது பற்றி உண்டான தகவல்கள் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அதில் முதலாவது ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியில தான் என்ன செஞ்சாங்க, இறக்கி வைத்தாங்க. பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனில் தான் என்ன செஞ்சான், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே இறக்கி வைத்தார். அந்த இடம் பரக்கத்தானது என்று குர்ஆன் சொல்கிறது. வனஜ்ஜைனாஹு வ லூத்தன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பரக்கத்தாக ஆக்கியிருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த பூமியிலே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் என்ன செஞ்சோம், அங்கே அவர்களை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்றோம். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். இதே குர்ஆன் நமக்கு சொல்லுது, வலி சுலைமான் ar-ரீஹ ஆஸிபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா வ குன்னா பிகுல்லி ஷைஇன் ஆலிமீன். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த காற்று அவர்களை பைத்துல் முகத்தஸிற்கு கொண்டு சென்றது. எப்படிப்பட்ட பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ் எதிலே பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறானோ, ஒரு அபிவிருத்தியை அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை ஏற்படுத்தி இருக்கிறானோ அப்படிப்பட்ட பூமியை என்ன செஞ்சான், அவர்களை இறக்கி வைத்தான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தார்களை பைத்துல் முகத்தஸ்ல என்ன செஞ்சாங்க, நுழையும்படி செய்தார்கள். இதையும் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. யா கௌமி துகுல் அல் முகத்தஸல்லதி கதபல்லாஹு லக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கு எதை விதியாக எழுதியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட பரிசுத்தமான அந்த பூமியிலே உங்களை அவன் என்ன செஞ்சான், நுழைய வைத்தான். நுழையுங்கள் என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு அருகாமையிலேயே அடங்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்திலே நான் என்ன செய்யணும், அடக்கமாகணும், என்னுடைய அடக்கத்தலம் அங்க இருக்கணும் அப்படின்னு செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க. நிறைய நபிமார்களுடைய கபறுகள் அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருக்கு. அங்க போகணும்னு சொன்னா நபிமார்களுடைய கபறுகளை பார்க்கலாம். எப்படி நம்ம ஊர் மக்களுடைய கபறுகளை நம்ம இங்க பார்க்கிறோமோ, பைத்துல் முகத்தஸ் போனோம்னா நபிமார்களுடைய கபறுகளை நம்ம என்ன செய்ய முடியும், அங்க பார்க்க முடியும். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அங்க அடக்கமாகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ஒரு வரலாறு எழுதப்படுது புகாரியில. இது சம்பந்தமான வரலாறு வருது. உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்க அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே, இது நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க சொன்னா, அந்த மலக்கை ஓடி அடிச்சிடுறாங்க. மலக்கையை மனிதனுக்கு பதில் அடிச்சுக்கிறது, சண்டை கொடுக்கறது வேற. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் அடிச்சாங்க, மலக்கை அடிச்சுட்டாங்க. அடித்த உடனே அவருக்கு 2 கண்கள் என்ன செஞ்சுன்னு சொன்னா பிதுங்கி வெளியே வந்துருச்சு அடிச்ச அடியில. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப டஃப். மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இன்னொரு சம்பவம் கூட வரும். அதில் அடித்ததில் ஒரு ஆள் காலி ஆகிட்டாங்க, செத்து போயிட்டான். குர்ஆன்ல வருது அந்த சம்பவம். ஒரே அறதான் ஆள் செஞ்சாங்க, காலி பண்ணிட்டாங்க.
அது ஷைத்தானுடைய செயல் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அது ஒரு சம்பவம். இப்போ மலக்கு அடித்த உடனே அந்த மலக்கு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட போய் முறையிடுறாங்க. என்ன முறையிட்டாங்கன்னு சொன்னா, மௌத்தாகுவதற்கு விருப்பமே இல்லாத ஒரு மனிதனிடத்துல என்ன நீ அனுப்பிட்டீங்க, அவர் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், தன்னுடைய கரத்தால அந்த மலக்குகளுடைய கண்ணில் அல்லாஹ் என்ன செஞ்சான், தடவி கொடுத்தா அவங்க கண் சரியாயிடுச்சு. திரும்ப போகும், போய் நான் சொன்னதை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்ச, அல்லாஹ் அந்த மலக்கு அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய கரத்தை ஒரு மாட்டின் மீது அல்லாஹ் வைக்க சொன்னாங்க. வச்ச உடனே அந்த கைக்கு கீழாக அந்த மாட்டினுடைய எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை ரோமங்கள் ஆண்டு நீங்க இந்த உலகத்துல வரணும். மாட்டுக்கு எவ்வளவு முடி இருக்கும், கையை வேலை சொன்னா எத்தனை முடி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 முடி வச்சுக்கீங்களேன். இப்ப நீங்க 1000 வருஷம் என்ன செய்யலாம், அந்த துனியாவில் நீங்க வாழணும். அப்ப அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதுக்கு பிறகு மௌத்து தான். அப்ப நான் இப்பவே தயாருந்தாங்க, இப்பவே நான் தயார், என் ரூஹை நீ கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தன்னுடைய அந்த ஹதீஸில் இறுதியாக சொல்றாங்க, ஃபஸஅலல்லாஹ அய்யுத்ரீஹு மினல் அர்தி. அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, பரக்கத் பொருந்திய ஒரு பூமியாகனைய அந்த பைத்துல் முகத்தத்தில் கல் எரியக்கூடிய தூரத்தில், பைத்துல் முகத்தத்தில் இருந்து ஒருத்தர் கல்லை எரிஞ்சார் அப்படின்னு சொன்னா அந்த கல் எவ்வளவு தூரம் போய் விழுமோ அந்த தூரம் அளவுக்கு போன உடனே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்தில் ஒரு முறையை வச்சாங்க. அதே போல அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த இடத்துல அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்பொழுது நான் பைத்துல் முகத்தத்தில் இருந்தால், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும்போது சொன்னது, இப்ப நான் பைத்துல் முகத்தத்தில் நான் இருந்திருந்தால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செம்பரம் குன்று என்ற அந்த இடத்துல அவருடைய அந்த கபரை உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் என்பதாக சொன்னான். நபிமார்கள் கூட அந்த பைத்துல் முகத்தத்தில் அடக்கமாவதற்கு என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டார்கள் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்ச பின்னால சுமார் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தத்தை நோக்கி தான் தொழுதாங்க. பிறகுதான் என்ன செய்யப்பட்டுச்சு, கஅபத்துல்லாஹ் கிப்லாவாக மாற்றப்பட்டுச்சு. இதே அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னோட திருவசனத்துல சொல்றான், வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி மின் மகானின் கரீம். ஒரு அழைப்பாளர் என்ன செஞ்சாரு, ஒரு அழைப்பு கொடுத்தாரு. அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹரம் ஷரீஃபை நோக்கி தன்னுடைய முகத்தை அதை காதில் வாங்கி முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் என்பதாக குர்ஆன் ஆயத்தில் நம்ம பார்க்க முடியும். அதே போல பைத்துல் முகத்தஸ் பூமியிலேயே 2வது கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் தைமி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டதாக இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அரதில் அவ்வல். மக்களுக்காக வேண்டி இந்த பூமியிலேயே முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எது என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம். பிறகு கேட்டாங்க, பிறகு எந்த பள்ளிவாசல்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் என்பதாக சொன்னாங்க. இப்போ ரெண்டுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல பைத்துல்லாஹ் கஅபத்துல்லாஹ் நிர்ணயித்தான், கட்டினான். 2வது பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் கட்டினான். இந்த ரெண்டையும் கட்டுவதற்கு உண்டான இடைப்பட்ட கால நேரம் எவ்வளவு என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 40 சனா, ரெண்டுக்கு மத்தியில 40 ஆண்டுகள். கஅபத்துல்லாஹ்வை கட்டி அதுக்கு ஒரு 40 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ் என்ன செய்யறான், பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கட்டுகிறான். அது சொல்லிட்டு இந்த கடைசி வார்த்தை தான் நமக்கு மிக முக்கியமானது. இந்த ஹதீஸினுடைய இது ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. மற்ற கித்தாபுடைய பெயரை சொல்லணும் வைங்களேன், அதை லைவ் பண்ணுவாங்க. ஆனால் புகாரி ஷரீஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியான ஹதீஸ் தான். இந்த கடைசி வார்த்தை ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஐனமா அதரக்தஹு ஸலாத பஅத ஃபஸல்லிஹு. நீ எங்கெல்லாம் தொழுகையை பெற்றுக் கொள்கிறாயோ, அதாவது பள்ளிவாசல்ல போயிட்டு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறோம், அல்லது வெளியூர் போய்கிட்டு இருக்கிறோம், அல்லது பக்கத்தில் ஏதோ இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நீ என்ன செய்ய, உடனடியாக ஃபஸல்லிஹு, உடனே என்ன செய்தி, நீ தொழுது கொள்.
ஏன் சொன்னா இன்னல் பதுல பீகி, அந்தந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை தான் மிகவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸினுடைய இறுதியில சொல்றாங்க. அப்ப பாங்கு சொன்னவொன்னே என்ன செய்யணுமா? இந்த ஹதீஸ் சொல்லுது, பாங்கு சொன்னவொன்னே என்ன செய்யணும்? பள்ளியாசலுக்கு தொழுகை வரணும். பள்ளியாசலுக்கு வந்து என்ன செய்யணுமா? 5 வேளை தொழுகணும். இன்னைக்கு ஜும்மால மட்டும் அதை அடங்கு பண்ணா போயிடும். என்ன அஜத்தி இதே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது. இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொன்னா, நீங்க முழு ஜமாத்தும் 5 வக்து தொழுகைக்கு வர்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன்னா சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்ல வேண்டியது என் கடமை. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் சொன்னா, யா ஐயஹர் ரசூல் பல்லிகமா உர்சில் தைலை, எதை உங்களுக்கு நான் இறக்கி வைக்கிற மக்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க கேட்கறாங்க கேட்கல, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, அதுதான் உங்க வேலை. அது மாதிரி அதே போலதான் நபிமார்களுடைய வாரிசுகளான உலமாக்களுக்கும் அதே வேலை தான். நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க எப்ப பள்ளிக்கு முழுமையா வந்துட்டீங்களோ அதை நாங்க ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப என்ன செய்யற, இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தொழுகையினுடைய நேரத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால், அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னா உடனே தொழுது கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக சொன்னாங்க. அதே போல பைத்துல் முகத்தத்தில் நம்ம தொழுதோம்னு சொன்னா நன்மைகள் அதிகம், பன்மடங்கு நன்மை. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுமாக இது சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஃபதுலு ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ல கஅபத்துல்லாஹிலே தொழக்கூடிய சிறப்பு இருக்கிறது. அலா கைரிஹி, மற்ற பள்ளிவாசல்களை விட மிஅத அல்ஃபு ஸலா, 1,00,000 நன்மை. மிஅத அல்ஃப்னா என்ன? 100,000னா 1,00,000. 1,00,000 ஒரு ரக்காத்துக்கு எவ்வளவு நன்மைங்க? கஅபத்துல்லாஹ்ல தொழுதா 1,00,000 நன்மை. இதுல மிகப்பெரிய கை சேதம் என்னன்னு சொன்னா, இந்த ஹஜ்ஜிக்கு போறாங்க பாருங்க, கஅபத்துல்லாஹ் வந்து நானும் சொல்றேன், ஹஜ்ஜி உம்ராக போறாங்க பார்த்தீங்களா, என்னால முடியல, காலை வந்து மயக்கமா வருது, தலை சுத்துது அப்படின்னா செய்யறது இல்லை. கஅபத்துல்லாஹ்ல போய் தொழுவது இல்லை, அங்க போய் ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு, அவங்க இருக்கிற ஹோட்டலுக்கு இறங்கிட்டாங்கன்னா இறங்குறதுலேருந்தே ஹரம் ஷரீஃப் தான். நீங்க ஹரம் ஷரீஃப் மக்காவுக்கு உள்ள போய் நின்று தான் தொழுவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஹரம் உங்களுடைய அந்த ஹோட்டல்ல கீழே இறங்கிட்டீங்கன்னா அதுலேருந்து ஹரம் தான். தக்பீர் கட்டணும், அந்த இடத்துல நின்று தொழுதுட்டு நீங்க ரூமுக்கு போயிடலாம். 1,00,000 நன்மை. ஒரு ரக்காத்துக்கு எவ்வளவுன்னா 1,00,000 நன்மை. சாதாரணமாக கிடைச்சிருமா? அப்ப அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். அடுத்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஃபில் மஸ்ஜிதி, என்னுடைய பள்ளிவாசல், அதாவது மஸ்ஜிது நபவியில நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1000 நன்மை. 1000 நன்மை ஒரு ரக்காயத்துக்கு. அதே போல பைத்துல் முகத்தஸை நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 500 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. இப்ப நன்மைகளிலேயும் அதிகத்தை நமக்கு என்ன செய்யுது, இந்த பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் நமக்கு மிக நன்மைகளை அதிகமாக ஈட்டி தருகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதே போல கடைசி கியாமத்துடைய நெருக்கத்துல தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து 40 நாட்கள் இந்த பூமியில தங்கியிருப்பான். வந்து மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவான். ஆனா அவன் சில இடங்களுக்கு போக முடியாது. அந்த இடத்தினுடைய எல்லைக்குள்ள என்ன செய்ய முடியாது, அவன் நுழைய முடியாதுன்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறான். இந்த ஹதீஸ் வந்து அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது முதலாவதாக கஅபத்துல்லாஹ், அது உள்ளே அவனால போக முடியாது. 2வது மஸ்ஜிது நபவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்கக்கூடிய அந்த அடக்கத்தலம். 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா. 4வது தூர்சினா மலை. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போனாங்கல்ல, அந்த தூர்சினா மலை கிட்ட அவன் என்ன செய்ய முடியாது, இந்த 4 இடங்களுக்கு தஜ்ஜால் போக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார், நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். சரி, இப்போ 3 விதமான சம்பவங்கள்ல ஒன்று இந்த பைத்துல் முகத்தஸினுடைய இந்த நன்மைகள், அதுல தொழுதா என்ன நன்மை கிடைக்கும், அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாம பார்த்தோம். அடுத்து 2வது சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த மாதத்தில் ரஜபுடைய மாதத்துல தான் ஹிலாஃபத் ஆட்சி அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருச்சு. ஹிலாஃபத்துடைய ஆட்சிங்கிறது முடிவடைந்தது இந்த ரஜபுடைய மாதத்துல தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நபித்துவ அரசு, அவர்கள் வஃபாத்தாவதற்கு முன்பு வரைக்கும் நபித்துவ அரசு தான் அங்கே என்ன செய்யப்பட்டிருச்சு, ஆளப்பட்டு கொண்டிருந்தது. பிறகு ஹிலாஃபத்தினுடைய பேரரசாக அது அப்படியே விரிவடைஞ்சிச்சு. 1924ஆம் வருஷம்தான் என்ன சொன்னா அது கம்பீரமாக உலகே மிக மிகவும் செழிப்பான ஒரு நாடாக ஒரே அமைப்புல மக்கள் அனைவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த ஒரு அரசை, எந்த ஒரு ஆட்சியை விட்டு சென்றார்களோ அந்த ஒரு ஆட்சியின் கீழாக மக்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, மக்கள் பொறாமை கொண்டு மக்களுக்கு இந்த முஷ்ரிக்கீன்கள் குஃபார்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, திட்டமிட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க, துண்டு துண்டா தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அது எப்பொழுது பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஹிஜ்ரி 1347ஆம் ஆண்டு ரஜப் மாதம் பிற 28ஆம் நாள்
அதான் தேதி 3/3/1924 அன்று என்ன செஞ்சுட்டாங்க, மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களை எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சுட்டாங்க. ஒன்று கூடியிருந்த ஒற்றுமையாக இருந்த ஒரு சமுதாயத்தை என்ன செஞ்சாங்க, பிளான் பண்ணி அப்படியே பிரிச்சுட்டாங்க. அதனோட அந்த ஹிலாபத்தினுடைய ஆட்சி காலம் நிறைவுற்றது. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் என்ன, நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், மிஹராஜுடைய பயணம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்துல என்ன செஞ்சாங்க, இந்த மிஹராஜுடைய பயணத்துக்கு போனாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜுக்கு போனாங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்புறாங்க தான். ஆனா ரஜபுடைய மாதம் பிற 27ல தான் போனாங்க அப்படிங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள், நமக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சில பேர் 23 பேர் 23ங்கிறாங்க, சில பேர் 25ங்கிறாங்க, சில பேர் இதுக்கு ஆதாரமே இல்லைங்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்கன்னு நம்புற, மேராஜ் போனாங்க நம்புற, அந்த மேராஜ் பயணம் போனதனுடைய விஷயத்தை அல்லாஹ் சூரத்து பனி இஸ்ராயிலுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி இலைனா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். இந்த முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு ரஹீக்குல் மக்தூம் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபில் செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் பிற 27ல் தான் அவர்கள் மேராஜ் பயணத்திற்கு சென்றார்கள் என்பதாக நமக்கு ஆதாரபூர்வமான தகவல் இருக்கிறது. எனவே இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்ய வேணாம், சந்தேகிக்க வேண்டாம். இது சம்பந்தமான விஷயம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பிற 27 அன்று அந்த மேராஜ் பயணம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்ப ரஜபுடைய இந்த மாதத்தை நாம் நெருங்க இருக்கின்றோம், பெற்றுக்கொள்ள தயாராக நாம் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அந்த ரஜபுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரஜபுடைய மாதத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டது. பிறகு இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்தவுடன் சிறு சிறு அமல்கள், ரொம்ப பெரிய பெரிய அமல்கள், ரொம்ப நேரம் நின்று என்ன செய்யறது, 2 ரக்காத்து நீங்க அரை மணி நேரம் நின்று தொழுவுங்க, அதெல்லாம் நம்மளால முடியாது. ஏன் 5 வக்துக்கே வர முடியலையே, அரை மணி நேரம் நின்று தொழுவுறது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், சிறு சிறு அமல்கள், அந்த சிறு சிறு அமல்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், ரஜபுடைய மாதத்துல ஒரு அமல் செஞ்சோம்னா அதுக்கு ரெட்டிப்பான நன்மை. உதாரணத்துக்கு ஒரு அமலுக்கு 100 நன்மைன்னு வச்சுக்குவோம், அது அப்படியே ரெட்டிப்பாக தான் ஆகிருமா. எத்தனை நன்மை, 300 நன்மை, அப்படியே ரெட்டிப்பாயிடும். 300 நன்மை, 1க்கு 3. அப்படி என்ன செய்யும் அல்லாஹ், அப்படியே அவருடைய இஹ்லாஸுக்கு தகுந்த மாதிரி நன்மைகள் என்ன செய்யும் அல்லாஹ் ஏற்றிக்கொண்டே செல்வோம். இப்போ சிறு சிறு அமல்கள், அந்த அமல்களை நாம் செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யும், நமக்கு நன்மைகளை அதிகமாக தருவான். அது என்ன அமல் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் என்ன எப்படி சுற்றி வந்தாலும் அதற்கு அந்த பரல தொழுகைக்கு தான் வர்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹதீஸுகள்ல வருது, ஹதீஸுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது நம்ம என்ன செய்யறது, பரலான தொழுகைக்கு பின்னால ஒரு சின்ன அமல், அதிகபட்சம் போனால் ஒரு 5 நிமிஷம் வரணும். இமாம் துவா ஓதின பிறகு அதே இடத்திலே அமர்ந்து என்ன செய்யணும், ஒரு சில அமல்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓதணும். சொல்லக்கூடிய துவாக்கள், அந்த ஆயத்துக்கள் நமக்கு தெரியல அப்படின்னா என்ன செய்யணும், அதை மனப்பாடம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றோமோ, நம்ம ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமலை நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா அது பாவம். அதை செய்யணும்னு ஒரு முன் வரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யணும், அதுக்கு உண்டான கூலிகள் அல்லாஹ் கொடுக்குறான். உதாரணத்துக்கு சொல்றேன், தஹஜ்ஜத் தொழுகை இருக்கு, அது பர்லு கிடையாது, அது சுன்னத்தான தொழுகை. ஒருத்தர் என்ன செய்யறாரு, தஹஜ்ஜத் தொழுகணும் அப்படின்னு நீட்டு வச்சு படுக்கிறாரு, ஆனா தூங்கிட்டாரு. ஃபஜ்ர் பாங்க சொன்ன தான் எந்திரிச்சாரு, ஆனா அல்லாஹ் என்ன செய்யணும், அவருக்கு தஹஜ்ஜத் தொழுகை கூலியை அல்லாஹ் கொடுக்குறான். இதான் மார்க்கம். அதுக்காக டெய்லி நீட்டு வச்சு தூங்கிடக்கூடாது, அதையும் யோசிக்கணும். எப்பயாச்சும் ஒருத்தர் தூங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அதுக்காக நீட்டு வச்சுட்டு டெய்லி தூங்கிட்டோன்னு வைங்க, அது விவகாரம் ஆகிடும். அப்ப இது ஒரு உதாரணம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், முயற்சி பண்றோமா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கறான். என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்குவதற்கு என்ன முயற்சி பண்ணியிருக்கிறான், என்னை திக்ர் செய்வதற்காக என்ன முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான் பார்க்கறான். அப்ப நம்ம என்ன அமல் செய்யணும், ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால சில அமல்கள் இருக்கு. அதில் முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், ஆயத்துல் குர்சியை ஓதணும். ஒவ்வொரு இதுக்கும் தனி சிறப்புகள் இருக்கு, சுருக்கமா நான் சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு. ஆயத்துல் குர்சி ஓதணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பரலான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அந்த மரணம் மட்டும் அவருக்கு தடையாக இருக்கிறது. அப்பயே மூத்தக்காரர் வச்சீங்க, டைரக்டா சொர்க்கம் தான், கேள்வி கணக்கே கிடையாது. அடுத்து 2வதாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் ஜுபைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த தஸ்பீஹ். இது நீண்ட சம்பவம். அந்த தஸ்பீஹ் என்னன்னு சொன்னா, சுப்ஹானல்லதி வபிஹம்திஹி
அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி என்ற இந்த தஸ்பீஹ். ஒரு தடவை ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க சொன்னா, ஃபஜ்ர் தொழுதுட்டு முசல்லாலே உட்காந்துட்டாங்க, திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க, முசல்லாலே இருக்கிறாங்க. லுஹருக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க, முசல்லாலே உட்காந்துருக்கிறாங்க. அசர் தொழுதுட்டு வந்து பார்க்குறாங்க, முசல்லாலே உட்காந்துருக்கிறாங்க. ஜுவேரியாவே இப்படி முசல்லாலே உட்காந்துருந்தா வீட்டு வேலை யார் பார்க்கறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே, என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் திக்ர் செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த துவாவை தஸ்பீஹை கற்றுக் கொடுத்தாங்க. காலையிலிருந்து மாலை வரை நீ ஓதிய தஸ்பீஹுக்கு நேராக ஒரு தஸ்பீஹை உனக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று இந்த தஸ்பீஹை ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தாங்க. நாம் பரலான தொழுகைக்கு பின்னால் இந்த தஸ்பீஹை ஒரு முறை நாம் ஓதுவோமையானால் நமக்கு 3000 நன்மை கிடைக்கும். அது ரஜபுடைய மாதத்தில் ஓதணும்னா 9000 நன்மை, 2 மடங்கு. இது இரண்டாவது. அடுத்து மூன்றாவது தஸ்பீஹ ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. முதல் 99 ஆயிடுச்சா? 100ஐ பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அடுத்து நாலாவது கலிமா நம்ம ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதையும் ஓதலாம். சில அறிவிப்புகள்ல யுஹ்யி வ யுமீத்து இல்லாமல் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு வருது. அந்த கலிமா என்ன ஓதணும்னு சொன்னா, நம்முடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது 4வது முடிஞ்சது. அடுத்து 5வது 3 குல்ஹுல்லா சூரா இருக்குல்ல, 3 குல் சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 3 சூறாக்களை என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓதி வரணும். அப்படி ஓதி வந்தோம்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலையிலையும் மாலையிலையும் இதை ஓதும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான முசீபத்துகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், நமக்கு நீக்கிடுறான். இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல யா அலீம் 6வது, யா அலீம் யா அலீம் அப்படின்னு என்ன செய்யணும், 11 தடவை ஓதணும். 7வது ரப்பி ஜித்னி இல்மா என்று 13 தடவை. இந்த 2 தஸ்பீஹ்களையும் ஓதணும்னா யாருக்கு ஞாபக சக்தி இல்லையோ ஞாபக சக்தி அதிகமாகும். யா அலீமுன்னு 11 தடவை, ரப்பி ஜித்னி இல்மான்னு 13 தடவை ஓதணும்னா ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலையும் ஓதி வந்தோம்னா ஞாபக சக்தி அதிகமாகும். இதை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும், இதை ஓத சொல்லி. அடுத்து 8வது சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்குல்ல, இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சின்ன சூறா தான். இந்த சூறாவை நம்ம என்ன செய்யணும், 10 முறை ஓதும். பிஸ்மில்லாவோட சேர்த்து 10 முறை நம்ம என்ன செய்யணும், இந்த சூறாவை ஓதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மன் கரஅ சூரத்துல் இஹ்லாஸ் மர்ரத்தன், யார் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஒரு முறை ஓதுவாரோ அவர் குர்ஆனில் 3இல் 1 அவர் ஓதியவரை போன்றவர் ஆவார். ஒமன் கரஆஹா மர்ரத்தைனி, சூரத்துல் இஹ்லாஸை யார் 2 தடவை ஓதுகிறாரோ அவர் குர்ஆனின் 3இல் 2 பகுதியை ஓதியவரை போன்றவர் ஆவார். ஒமன் கரஆஹா ஸலாஸ மர்ராத்தின், யார் குல் ஹுவல்லாஹு சூராவை 3 முறை ஓதுவாரோ அன்னமா கரஅத்தல் குர்ஆன குல்லஹா, முழு குர்ஆனையும் ஓதி நன்மை அவருக்கு கிடைக்கிறது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒமன் கரஅ அஷர மர்ராத்தின், குல் ஹுவல்லாஹு சூராவை யார் 10 முறை ஓதுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தம் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறார். அது எப்படிப்பட்ட வீடு என்று சொன்னால், மின் யாகூத்திஹில் ஹம்ரா, சிகப்பு மரகத கற்களினால் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இந்த சூரத்துல் இஹ்லாஸை 10 முறை நாம் ஓத வேண்டும். அடுத்து 9வது லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதிய இந்த துஆவை நாம், இந்த தஸ்பீஹை நாம் ஓத வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலமாக 10 விதமான பலன்களை முஹத்திஸீன்கள் நமக்கு எழுதி காட்டுகிறார்கள். அதில் முதலாவது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் வேதனைகள் நீக்கப்படும். 2வது மரணத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகிறான். 3வது நோய் நிவாரணம் கிடைக்கிறது. 4வது நம்முடைய முகத்திலே பிரகாசம் விளங்குகிறது. 5வது அநீதியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அடுத்து 6வது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் நீக்கப்படுகிறது. அடுத்து 7வது சீதைவி தரத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விடுகின்றான். 8வது மகிழ்ச்சியை அல்லாஹ் உள்ளத்திலே உண்டாக்கி விடுகின்றான். 9வது நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். 10வது நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ அதை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகிறான்.
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை நாம் அதிகமாக ஓதுவதன் மூலமாக 10 விதமான பலனை அல்லாஹ் தருகிறார். அடுத்து 10வது விஷயம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹை யார் ஓதுவாரோ அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 விதமான நன்மைகளை கொடுக்கிறார் என்று முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் முதலாவது பலன் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கை அதை தடுத்துவிடும். இரண்டாவது இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். மூன்றாவது நமக்கு ஏற்படக்கூடிய அநீதம், யார் அநீதம் செய்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். நான்காவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். ஐந்தாவது நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஆறாவது இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. ஏழாவது ஈருலகிலும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. எட்டாவது காரியங்கள் அனைத்து நமக்கு லேசாக ஆக்கி கொடுக்கப்படுகிறது. ஒன்பதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் நமக்கு பெருக்கி கொடுக்கின்றான். பத்தாவது அனைத்து காரியங்களிலும் இறைவனிடத்திலே எப்படி நாம் ஒப்படைக்கின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைத்து காரியங்களுடைய முழு பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இப்படியாக இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். நாம் ரஜபுடைய மாதத்தை பெற்று அந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்ற துஆவை நாம் ஓதி அந்த மாதத்தை நாம் வரவேற்று அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அந்த மாதத்தினுடைய நிகழ்வுகளை நாம் ஞாபகப்படுத்தி எல்லா விதமான அமல்களையும் பரிபூர்ணமாக செய்து அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.